வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மோகினி மந்திரத்தை கொண்டு ஆண், பெண் வசியம் எப்படி செய்யலாம், இந்த மந்திரத்தை வச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்க. உண்மையாக லவ் பண்ணி வர 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 ரொம்ப பொய்யாவே போயிடுறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு மந்திர முறையை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது 100% வேலை செய்யும். வேலை செய்யாமல் போகாது. நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே 100% 100% வேலை செய்யும். நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இதில் இல்லை. நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோம், பையன் விட்டுட்டு போயிடுவான். பையன் வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்ருப்பான், பொண்ணு விட்டுட்டு போயிடும். ஸோ அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த பதிவு உறுதுணையாக இருக்கும். சரி, பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று பச்சரிசி மாவை எடுத்து அந்த மாவில் என்ன பண்ணிக்கிறேன்னா, பன்னீரை ஊற்றி ஒரு பொம்மை போல் செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பாவை செஞ்சுக்கிட்டு, அதாவது பெண்ணாக இருந்தால் ஆண் பாவை செஞ்சுக்கோங்க, ஆணாக இருந்தால் பெண் பாவை செஞ்சுக்கோங்க. பிறகு ஒரு செப்பு தகட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கடைசியாக கொடுக்குற அந்த சக்கரத்தையே எழுதி அந்த சக்கரத்தில் பேர் எழுதிக்கோங்க. ஆணாக இருந்தால் பெண் பேர் எழுதிக்கோங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் பேர் எழுதிக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து பெண் வசியமை வைக்கலாம், இல்லது மோகினி வசியமை வைக்கலாம், அல்லது வெள்ளருக்கு மை வைக்கலாம். ஏதாவது ஒன்று வைக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வச்சுக்கோங்க. இல்லை கிடைக்கலன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது எப்படி பண்ணோம்னா, இந்த மையை வந்து அந்த தகட்டில் வச்சுக்கணும். தகட்டில் வச்சு மோகினி மந்திரத்தை நான் கடைசியாக கொடுத்துட்றேன். மோகினி மந்திரத்தை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா, 1008 டைம் சொல்லி சித்தி பண்ணிக்கோங்க. மந்திரம் எப்பயுமே தங்கு தடை இல்லாமல் இருக்கணும். பூஜையில் உட்காரும்போது சரமாரியாக வரணும். மந்திரம் எங்கேயும் மிஸ்டேக் வரக்கூடாது. இதெல்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக கூட சொல்லுவேன், நிறுத்தி முன்னாக கூட சொல்லுவேன். நீங்கள் அது உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மந்திரத்தை, மோகினி மந்திரத்தை 1008 டைம் சொல்லி சித்தி பண்ணிக்காங்க. ஏதோ ஒரு நாலு நாள். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல நாளை பார்த்து, காலையில் வெள்ளிக்கிழமை பார்த்து காலையில் 501 முறையும் சொல்லலாம். இல்லை முடிஞ்சால் 1008 டைம் சொல்லலாம், 1008 முறையும் சொல்லலாம். அது உங்கள் சௌகரியம் எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்கோங்க. காலையில் 1008, சாயங்காலம் 1008 சொன்னால் சிறப்பு. இது 3 நாளைக்கு சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு வீதம் 1008 ஒரு சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். மோகினி மந்திரம் கரெக்டாக சொல்லுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது பூஜையில். அதனால தான் ஃபஸ்ட்லேயே 1008 டைம் சொல்லி உங்களை சித்தி பண்ண சொல்லிக்கிறேன். பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து அதிகாலையில் சொல்லிட்டேனே, 3:30 to 6 மணி வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பெண்ணாக இருந்தால் ஆண் பெயர் சேர்த்திக்கோங்க, ஆணாக இருந்தால் பெண் பெயர் எழுதிக்கோங்க. அந்த சக்கரத்தில் இதற்கு உண்டான படையல் முறையை பார்க்கலாம். வாழை இலையை விரிச்சுக்கோங்க. அதில் வெற்றிலை பாக்கு, அவல் பொரி, கடலை, சக்கரை பொங்கல், தேன் இவைகளை சேர்த்து நீங்கள் மாலை செய்கிறதா இருந்தால் 11 மணி மேலே செய்யலாம். இந்த மந்திரம் சொல்லலாம். பிறகு இந்த 3 நாளில் பூஜை முடிந்தவுடன் பாவைக்கு கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய அடையாள துணியோ, இல்லை நகமோ, இல்லை முடியோ, இல்லை காலடி மண்ணோ அந்த பாவை, அந்த இயந்திரம் இவைகளை சுருட்டி அதில் வச்சு இந்த பாவையில் பச்சை நூல் இதில் அந்த பச்சை நூலில் அந்த பாவையும் அந்த துணியும் சேர்த்து கட்டிக்கோங்க. பாவையாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, காலடி மண்ணாலும் சரி, ரெண்டையும் சேர்த்து கட்டிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவையை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டு பிணை எரியும் அந்த இடத்துல காலடி மண் வச்சா கீழே வந்துடும். கண்டிப்பாக அடையாள துணி ஏதோ ஒன்று வச்சுடுங்க. அடையாள துணி வைங்க, இல்லை முடி வைங்க.
காலடி பண்ணி அது கீழே கொட்டாமல் பார்த்துக்கோங்க. அந்த பாவை மேலே வச்சு ஒரு மரத்து விறகு, அது வேப்ப மரங்கள்ல ஒரே மரத்து விறகால எரிக்கணும். இது எங்கே கொண்டு வைக்கணும்னா, அந்த பாவை அப்படியே எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டுக்கு போங்க. சுடுகாட்டில் பிணம் எரியும். அந்த பிணம் எரிப்பாங்கள்ல, அதுக்கு மேலே வைத்து இந்த பாவை வைத்து இந்த வேப்பம் குச்சி அது மேலே போட்டு நல்லா எரிங்க. பவுடராக வரும். அந்த பவுடரை நீங்கள் எந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் எந்த ஆணை லவ் பண்ணுறீங்களோ, ஏதோ கணவன் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மனைவி கணவனை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப 100% தெளிவாக நான் சொல்கிறேன். 100% இது வேலை செய்யக்கூடியது. பண்ணிடுங்க. நான் சொல்கிறதா, அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தூவிடுங்க. வீட்டுக்கு முன்னாடி தூவினாலும் சரி, வாசலில் தூவினாலும் சரி, அவங்க வீட்டுக்கு முன்னாடி தூவினாலும் சரி, தூவிட்டு வந்துடுங்க. அவங்க உங்களுக்கு அடிமையாகி லைஃப்பில் அவங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. உங்களுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. தயவு செய்து இது தப்பான வழிக்கு யூஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறோம், தப்பான வழிக்கு போனால் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கடைசியாக சொல்கிறோம், மறுபடியும் தப்பான விஷயத்தையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.